வேரோடு புடுங்க வேண்டும் என்றால் சிவ சிந்தனையை உள்ளே நீங்க சேகரிக்கணும். எல்லாரும் சிவ சிந்தனையா நினைச்சிருந்தா இப்போ வீட்டுலாம் யாரு பாக்குறது? உங்களை யாரு வீட்டை பாக்குற நேரத்துல சிவ சிந்தனையை பண்ண சொன்னது? உங்களுடைய கடமையை நீங்க செய்ய போறீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நினைக்க போறீங்க. குளிக்கும் பொழுது தான் தினமும் நினைக்கலாம். 5 நிமிடம் குளிக்கும் போது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், கண்ட குப்பையெல்லாம் தலைக்குள்ள போட்டு குழம்பி சாகிறோம். சிவ சிந்தனை பண்ணலாம். தூங்கும் போது நம்ம தூக்க வர வரைக்கும் சிவ சிந்தனை பண்ணலாம். போன் எடுத்து நம்ம யூஸ் பண்றோம், எதையோ பார்க்கிறோம். அப்போ ஒரு 5 நிமிஷம் தவிர்த்து அதை பண்ணலாம். நாம நினைத்தா நமக்கு வாய்ப்பு இறைவன் தருகின்றான். நாம் நினைப்பது அல்ல, அதற்கு முக்கியத்துவம் தருவது அல்ல. பெரிய துன்பம் வரட்டுமே, அப்ப எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சிவாய நம சிவாய நம, திருவண்ணாமலை போலாமா, திருச்சி போலாமா, திருவானைக்கால் போவாமா, அப்படியே மனசு ஓடுதுல்ல. துன்பம் வந்தா நினைக்க வருது. அந்த துன்பம் இல்லாம போனா மற்றது எல்லாம் ஒன்று சூழ்ந்துக்குது. அப்ப அந்த சூழ்ந்து இருக்கிறதெல்லாம் ஒன்று சந்தோஷமா இருக்குது. சூழ்ந்து இருக்கக்கூடியது எல்லாம் ஒன்று விட்டு அகலும் பொழுது அப்ப சுவாமி மட்டும் இனிக்கிறார். அப்ப வாழ்க்கையில நம்ம சூழக்கூடிய துன்பத்தையெல்லாம் வேறு அறுக்க வேண்டும் என்றால் இன்பம் என்னும் பேர் ஆனந்தமான ஆனந்த மூர்த்தியான நடராஜர் கழலை நாம நினைக்கணும். அந்த அருணையில வாழக்கூடிய அண்ணாமலையார நினைக்கணும். இப்படியெல்லாம் நினைச்சா மகிழ்ச்சியாக வாழலாம். கற்றது கைமண்ணளவு, நான் கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன்.